இந்த 45 நாள்ல தான் வாழ்க்கை முடிஞ்சு போறது இல்ல. அதனால அதை ரொம்ப நிதானமாக எடுத்து வைங்க. 45 நாள் ரொம்ப கேர்ஃபுல்லா வைங்க. அதே மாதிரி யாருக்காவது கணுக்கால் ஸ்லிப் ஆறதுக்கு அல்லது சுகர் சம்பந்தப்பட்ட வியாதி இருந்ததுன்னா அது இன்கிரீஸ் ஆறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. அது மட்டுமல்ல, கண் சம்பந்தப்பட்டது, தலை சம்பந்தப்பட்டது, தலை சுற்று, தலைவலி இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக வரக்கூடியது. கொஞ்சம் அதனால வரக்கூடிய செலவுகள் நெறைய இருக்கும். சனீஸ்வரர் இருப்பவர்கள். சரி சார். இதெல்லாம் என்ன பண்ணினா நல்லா இருக்கும்? நான் கடைசியில சொல்றேன். அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய திசையில ஆரம்பிச்சிருப்போம். கிட்டத்தட்ட குரு திசையில தான் இருப்போம். நம்ம குரு ஏன்னா குரு திசையில் இருப்பவர்கள் தான் நான் முதல்ல பார்த்தோம். குருவுல தான் உட்கார்ந்திருக்காங்க. இந்த குரு திசையில் இருப்பவர்கள் கல்யாணம் ஆகல அப்படின்னு இந்த 45 நாள்ல முயற்சி எடுத்தோம்னா கல்யாணம் ஆயிடும்.